1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். பொதுவா நம்ம ஒரு மருத்துவ பரிசோதனையை பத்தி பேசும்போது அங்க ஒரு தெளிவான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு அறிவியல் பூர்வமான நம்பிக்கை. உங்க கையில ஏதோ அடிபட்டு வலிக்குது, உடனே எக்ஸ்ரே எடுக்கறாங்க. அந்த எக்ஸ்ரே ஃபிலிம்ல ஒரு வெள்ளை கோடு ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டர் அதை காட்டி, இதோ பாருங்க, இந்த இடத்துல தான் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லுவார். ஆமா, நாமளும் அதை அப்படியே நம்புவோம். அது 100% துல்லியமான ஒரு விஷயம். உடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அப்பட்டமாக காட்டிடும். அதுல எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. கரெக்ட். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இப்படி சயின்ஸ் மூலமா வகைப்படுத்தி பார்க்கிறது நமக்கு எப்போதுமே ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனிதர்களோட எண்ணங்களையும் அவங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த உளவியலையும் கணிக்கிற உலகத்துக்குள்ள நீங்க நுழையும் போது இந்த எக்ஸ்ரே இயந்திரம் அப்படியே பழுதாகி நிக்குது. கண்டிப்பா. உண்மையை சொல்லணும்னா, இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகள்னு சொல்லப்படுற எக்ஸிட் போல்ஸ் துல்லியமானது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப மங்கலான ஒரு பிம்பம் தான். இத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இதத்தான் புள்ளிவிவர உலகத்துல கணிப்புகளின் குழப்பமான குளம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது மனித மனச ஒரு மிஷினுக்குள்ள வச்சு எக்ஸ்ரே எடுத்துட முடியாது இல்லையா? நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு அந்த மனிதருக்கே சில நேரங்கள்ல உறுதியா தெரியாது. ஆமா, அதுதான் உண்மை. சரி, இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே சூடானது. இந்த வாக்கு கணிப்புகள் ஏன் இவ்வளவு பெரிய அளவுல அடிக்கடி படுமோசமா தவறாக போகுது? ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுல ஒட்டுமொத்த மீடியாவும் கொண்டாடுற இந்த கணிப்புகளோட உண்மையான நம்பகத்தன்மை தான் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ சமீபத்துலனா கொலம்பியா பல்கலைக்கழகம், புரூக்கிங்ஸ் நிறுவனம், அப்புறம் CSDS வெளியிட்ட சில ஆய்வறிக்கைகளை படிச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்தப்போ எனக்கு உண்மையாவே தலை சுத்திடுச்சு. நீங்க எந்த விஷயத்த சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. குறிப்பா இந்த 2024 மக்களவை தேர்தல்ல நடந்த அந்த மாபெரும் முரண்பாட்டை தானே சொல்றீங்க? அதேதான். பெரும்பாலான முன்னணி வாக்கு கணிப்புகள் எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவா ஒரு மிகப்பெரிய அலைக்கு அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்கன்னு அடிச்சு சொன்னாங்க. ஆனா உண்மையான ரிசல்ட் வந்தப்போ என்ன ஆச்சு? அந்த கணிப்புகள் எல்லாமே 80லிருந்து 100 இடங்கள் வரைக்கும் படுமோசமா தப்பாயிடுச்சு. ஆமா, படுதோல்வி அடைஞ்சது. இத்தனை பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் இருந்தும் இவங்க எப்படி இவ்ளோ பெரிய தப்பா பண்றாங்க? சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். இப்போ இதுக்கு பின்னாடி வெறும் கணக்கு தப்பாயிடுச்சுன்னு சாதாரணமா சொல்லிட முடியாது. இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்க பயன்படுத்துற புள்ளி விவர கட்டமைப்பில் உள்ள ஓட்டைகள். 2வது, மனிதர்களோட உளவியல். ஓஹோ. ஆமா, எண்களையும் மனித மனதையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் இவங்க எங்க சறுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். எண்கள் அப்படின்னு சொன்னதும் எனக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை கேக்குறேன். இப்போ இந்தியாவுல சுமார் 900 மில்லியன், அதாவது 90 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா வாக்ஸ்கோ தரவுகள் படியும் சி ஓட்டர் மாதிரி ரொம்ப பிரபலமான நிறுவனங்களோட டேட்டா படியும் பார்த்தா அவங்க ஒட்டுமொத்தமா வெறும் 4.3 லட்சம் பேரை மட்டும்தான் சாம்பிளா எடுக்கிறாங்க. கரெக்ட். கொஞ்சம் இருங்க, 90 கோடி பேர் இருக்கிற நாட்டுல வெறும் 4 லட்சம் பேரிடம் கேட்டுட்டு ஒட்டுமொத்த நாடும் இப்படிதான் நினைக்குதுன்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? இது புள்ளி விவரப்படி எப்படி நியாயமாகும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். இதுக்கு வாக்கு கணிப்பாளர்கள் பொதுவா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த பிரியாணி உதாரணம் தானே. ஒரு பெரிய அண்டாவுல பிரியாணி வெந்துருச்சான்னு பார்க்க ஒரே ஒரு பருக்கையை எடுத்து நசுக்கி பார்த்தா போதாதா? அது போல 4 லட்சம் பேரை கேட்டாலே 90 கோடி பேரின் மனநிலை தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்களே, அதத்தானே சொல்ல வரீங்க? அதேதான். ஆனா இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்தியா ஒரு பிரியாணி அண்டா கிடையாது. அப்படி சொல்றீங்க? ஆமா, பிரியாணில எல்லா மசாலாவும் சமமா கலந்துருக்கும். ஆனா இந்தியா சமூகம் அப்படி சமமா கலக்கப்பட்ட ஒண்ணு கிடையாது. அமெரிக்கா மாதிரி இரு கட்சி முறை இருக்கிற நாடுகள்ல இந்த லாஜிக் ஓரளவு வேலை செய்யும். ஓ, அங்க 2 கட்சி தானே இருக்கு. கரெக்ட். ஆனா இந்தியாவுல பல முனை போட்டிகள், ஏகப்பட்ட பிராந்திய கட்சிகள், சாதி, மதம், மொழி, பொருளாதாரம்னு ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் மக்களோட மனநிலை முற்றிலும் மாறும். அப்போ இந்திய பிரியாணில ஒரு பக்கம் உப்பு அதிகமா இருக்கும், இன்னொரு பக்கம் காரம் தூக்கலா இருக்கும், நடுவுல இனிப்பா கூட இருக்கும்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பருக்கை மட்டும் எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்த சுவையும் தப்பாதானே தெரியும். ரொம்ப சரியான ஒப்பீடு. இங்கதான் மாதிரி எடுக்கும் முறை, அதாவது சாம்பிளிங் மெத்தட் ரொம்ப முக்கியமாகுது. புள்ளி விவரத்துல சமவாய்ப்பு மாதிரி
அதாவது ரேண்டம் சாம்பிளிங், மற்றும் ஒதுக்கீட்டு மாதிரி கோட்டா சாம்பிளிங் அப்படின்னு 2 இருக்கு. அது என்ன கோட்டா சாம்பிளிங்? கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு தொகுதியில 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதுல 50 பெண்கள், 20 பேர் தலித் மக்கள், 30 பேர் வியாபாரிகள்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ரேண்டம் சாம்பிளிங்னா கண்ணை மூடிட்டு யாரோ ஒரு 10 பேரை கூப்பிட்டு கேட்கறது. சரி. ஆனா கோட்டா சாம்பிளிங்னா அந்த 10 பேர்ல கட்டாயமா 5 பெண்கள் இருக்கணும், 2 தலித் மக்கள் இருக்கணும்னு தேடி பிடிச்சி சரியான விகிதத்துல கேட்கறது. இந்தியா மாதிரி சிக்கலான நாட்டுக்கு கோட்டா சாம்பிளிங் தான் சரியான முறை. இது கேக்குறதுக்கு ரொம்ப சரியாத்தானே இருக்கு. அப்புறம் எங்க பிரச்சனை வருது? பிரச்சனை என்னன்னா, களத்துல இது பிராக்டிக்கலா நடக்கிறதே இல்ல. வெயில்ல அலைஞ்சி ஒவ்வொரு குறிப்பிட்ட சமுதாய மக்களையும் பெண்களையும் தேடி பிடிச்சி அவங்க கருத்தை கேட்கறதுக்கு பதிலா களப்பணியாளர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க? ஈஸியா அணுகக்கூடிய நகர்ப்புறங்கள்ல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க கிட்ட, குறிப்பா டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட மட்டும் பேசிட்டு மொத்த தொகுதியும் இப்படிதான் நினைக்குதுன்னு ரிப்போர்ட் எழுதிடுறாங்க. இந்த சின்ன சோம்பேறித்தனம் ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் தலைகீழா மாத்திடும். அட பாவமே, இது வெறும் எண்கள் சம்பந்தப்பட்ட தப்பு இல்ல, அந்த எண்களை சேகரிக்கிற மனிதர்கள் பண்ற தப்பு. சரி, அப்படியே அவங்க ரொம்ப சரியா எல்லார்கிட்டயும் போய் மைக் நீட்டி கேட்டாலும் மக்கள் உண்மைய சொல்வாங்களா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமா ஆகுறது. நீங்களே யோசிச்சு பாருங்க. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு முன்பின் தெரியாத நபர் வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா நீங்க உண்மையை பளிச்சுன்னு சொல்வீங்களா, இல்ல எதையாவது சொல்லி தப்பிச்சா போதும்னு நினைப்பீங்களா? இதுதான் இந்த விவாதத்தோட அடுத்த மிகப்பெரிய சிக்கல். இத உளவியல்ல சமூக எதிர்பார்ப்பு சார்பு, அதாவது சோஷியல் டிசைரபிலிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, மக்கள் உண்மையை சொல்ல கூச்சப்படுவாங்க அல்லது பயப்படுவாங்க. இத அமைதியான வாக்காளர் அல்லது கூச்சப்படும் வாக்காளர் விளைவுன்னு சொல்றாங்க. மக்கள் ஏன் பயப்படணும்? அவங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு ஓட்டு போட்டதை கெத்தா வெறிய சொல்லலாமே. எப்பவுமே அப்படி சொல்லிட முடியாது. 2016 அமெரிக்க அதிபர் தேர்தல்ல டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவான வாக்குகளை அமெரிக்க கருத்து கணிப்புகள் மொத்தமா கோட்டை விட்டதுக்கு இதுதான் காரணம். ஓ, அங்கேயும் இதே பிரச்சனை தானா? ஆமா, 1948 ட்ரூமன் வெற்றி பெற்றதையும் பிரிட்டன்ல பிரெக்சிட் நடந்ததையும் கூட கணிப்புகள் தவறவிட்டன. இதுக்கெல்லாம் காரணம், சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடு தான் சரியானது அல்லது கௌரவமானதுன்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அந்த பிம்பத்துக்கு எதிராக ஒருத்தர் ஓட்டு போட்டிருந்தா அதை வெளியே சொன்னா மத்தவங்க தங்களை தப்பா நினைப்பாங்களோன்னு அவங்க பயப்படுவாங்க. அது உண்மைதான். அதனால கணிப்பாளர்கள் கிட்ட தங்களுக்கு பிடிக்கலனாலும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதில சொல்லிட்டு போயிடுவாங்க. இத இந்திய களத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்லா புரியுது. CSDS தரவுகளை பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு. 2007 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல்ல மாயாவதி மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஆனா எந்த எக்ஸிட் போலும் அதை கணிக்கல. கரெக்ட். அதே போல 2021 மேற்கு வங்க தேர்தல்ல மம்தா பானர்ஜிக்கு கடும் சவால் இருந்தப்போ அவங்க அடைந்த இமாலய வெற்றியையும் இவங்க தவற விட்டாங்க. இதுக்கு பின்னாடி இதே அமைதியான வாக்காளர் உளவியல் தான் இருந்திருக்கணும் இல்லையா? 100%. இந்த 2 தேர்தல்களையும் ஆய்வாளர்கள் ரொம்ப ஆழமா கவனிச்சாங்க. இதுல தலித் மக்களும் விளிம்பு நிலை மக்களும் தங்களோட உண்மையான தேர்வை வெளியே சொல்ல ரொம்பவே தயங்குனாங்க. அப்படியா? ஆமா, ஆதிக்க சாதியினருக்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கோ எதிராக அவங்க வாக்களித்திருந்தா அதை வெளிப்படையா ஒரு சர்வே எடுக்கிறவங்ககிட்ட சொல்றது அவங்களுக்கு பாதுகாப்பட்ட சூழலை உருவாக்கலாங்கிற ஒரு நிஜமான பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது ரொம்ப நியாயமான பயம் தானே. கண்டிப்பா. இதுல இன்னொரு மிக முக்கியமான தரவு இருக்கு. இந்தியாவில் 48.5% பெண்கள் இருக்காங்க, 25% கல்வி அறிவற்ற வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா இவங்களோட குரல் வாக்கு கணிப்புகள்ல சரியான விகிதத்துல பிரதிபலிப்பதே இல்ல. ஏன் இப்படி நடக்குது? பெரும்பாலான நேரங்கள்ல வீட்டுல இருக்கிற பெண்களை பத்தி பேசாம குடும்ப தலைவர்னு சொல்லப்படுற ஆண்களோட அரசியல் கருத்தையே ஒட்டுமொத்த குடும்பத்தின் கருத்தாங்க பதிவு செஞ்சிடுறாங்க. ஒரு நிமிஷம், வாக்காளர்களோட சரிபாதியா இருக்கிற பெண்களோட கருத்தையே முழுமையா கேட்கலன்னா அந்த வாக்கு கணிப்பு எப்படி சரியா இருக்க முடியும்? அதுதான் மிகப்பெரிய குறைபாடு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, சில நிறுவனங்கள் இப்பெல்லாம் நேர்ல போய் கேட்கறதையே விட்டுட்டாங்க. எனக்கு கூட 2-3 தடவை போன் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் ரோபோ குரல் ஒன்னு பேசி நீங்க எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள், நம்பர் 1 அழுத்தவும் அப்படின்னு கேக்குது. இத வச்சு எப்படி உண்மை நிலவரத்தை கண்டுபிடிக்க முடியும்? அது ஒரு முட்டாள்தனமான முறை. ஒரு சாதாரண மனுஷன் தன்னிடம் பேசி தன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு சக மனிதன் கிட்டயே தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை சொல்ல தயங்குறப்போ ஒரு இயந்திரத்துக்கிட்ட எப்படி தன்னோட உண்மையான மனநிலையை பகிர்ந்துப்பான்? வாய்ப்பே இல்ல.
அதான் IVR மூலமா எடுக்கப்படுற கணிப்புகள் எல்லாமே முற்றிலும் மேலோட்டமான குப்பையான தரவுகள் தான். அதுல விளிம்புநிலை மக்களோட எந்த ஒரு உண்மையான மனநிலையும் இருக்காது. சரி, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. கணிப்பு முறைகள் தப்பானதுன்னு நமக்கு தெரியுது, சாம்பிள் சைஸ் பத்தாதுன்னு புரியுது, மக்களும் உண்மையை முழுசா சொல்ல மாட்டாங்கன்னு உறுதியா தெரியுது. ஆமா, இவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் தேர்தலுக்கு பிந்தைய நாள் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் எல்லா செய்தி சேனல்களும் பிரம்மாண்டமான கிராஃபிக்ஸ், திக் திக் திக்னு பின்னணி இசையெல்லாம் போட்டு இந்த வாக்கு கணிப்புகளை இவ்வளவு உறுதியா வெளியிடுறாங்க? அவங்களுக்கு இது தப்புன்னு தெரியாதா? அவங்களுக்கும் தெரியும். ஆனா ஏதோ ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இருக்கு. இந்தியா அளவுல ஒரு முறையான விஞ்ஞானபூர்வமான வாக்கு கணிப்பை நடத்தணும்னா குறைஞ்சது 20 to 30 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும். 20 முதல் 30 கோடியா? ஒரு சர்வே எடுக்க இவ்வளவு செலவாகுமா? ஆமா, களத்துல இறங்கி ஒவ்வொரு கிராமமா போய் சரியான கோட்டா சாம்பிளிங் முறையில தரவுகளை சேகரிக்க அத்தனை பேர் வேலை செய்யணும். ஆனா நியூஸ் சேனல்கள் இவ்ளோ பெரிய தொகையை வாக்கு கணிப்பு நிறுவனங்களுக்கு கொடுப்பதே கிடையாது. ஓஹோ, பட்ஜெட் பிரச்சனை. கரெக்ட். ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல இதை பண்ண சொல்றாங்க. அதனால அந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, களப்பணியாளர்கள் அனுப்புறதை குறைச்சிட்டு நீங்க சொன்ன அந்த தொலைபேசி அழைப்புகளை நம்புறாங்க, சாம்பிள் அளவு சுருக்கிடுறாங்க. அது டேட்டாவே தப்பாக்கிடுமே. கண்டிப்பா. அதையும் தாண்டி தங்களோட தரவு சேகரிப்பு முறைகளை அவங்க வெளியே சொல்றதே இல்லை. அதாவது எத்தனை பெண்கள் கிட்ட கேட்டோம், எந்தெந்த வர்க்கத்தினர்கிட்ட கேட்டோன்னு எந்த தெளிவான விளக்கமும் இருக்காது. ஒரு கருப்பு பெட்டிக்குள்ள எண்களை போட்டு ஒரு மாயாஜால முடிவை அறிவிக்கிறாங்க. இது அறிவியலா இல்ல நியூஸ் சேனல்களோட TRPக்கான ஒரு நாடகமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா பெரிய நம்பகமான நிறுவனங்கள் கொஞ்சம் நேர்மையா இருப்பாங்களே. அங்கதான் அரசியல் விஞ்ஞானி பல்வீர் அரோரா ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாக்கு கணிப்பாளர்களிடையே ஒரு விசித்திரமான மந்தை மனப்பான்மை இருக்கு. மந்தை மனப்பான்மையா? அப்படின்னா? அதாவது ஒரு பெரிய செய்தி நிறுவனம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா 300 இடங்கள் கிடைக்கும்னு கணிச்சு வெளியிட்டா மற்ற சிறிய நிறுவனங்கள் பயப்படுவாங்க. அவங்க தரவுகள் ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு 150 இடங்கள் தான் கிடைக்கும்னு காட்டிமா கூட அந்த உண்மையை வெளியிட தயங்குவாங்க. அட பாவமே, உண்மை தெரிஞ்சும் சொல்ல மாட்டாங்களா? ஆமா, எங்க நாம மட்டும் தனியா தெரிவோமோ, ஒருவேளை நாம தப்பாயிட்டா நம்ம பிசினஸ் போயிடுமோன்ற பயத்துல அவங்களும் அந்த 300க்கு பக்கத்துல ஏதோ ஒரு நம்பரை மாத்தி சொல்லிடுவாங்க. இதுக்கு சுயமாக சிந்திக்கும் திறன் இல்லாத மந்தை மனப்பான்மைன்னு பேரு. ஓஹோ, அப்போ அவங்க நம்புற எண்களை விட மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கிற பயம் தான் அவங்கள இயக்குது. அது மட்டும் இல்லாம நான் படிச்ச வரைக்கும் பல வாக்கு கணிப்பாளர்கள் அரசியல் கட்சிகளுக்கு வியூக வகுப்பாளர்களாகவும், அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? முற்றிலும் உண்மை. இது மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு கட்சிக்கு சம்பளத்துக்கு வியூகம் வகுத்து கொடுக்கிற ஒருத்தர் எப்படி காலையில அரசியல் வியூகவாதியாகவும் சாயங்காலம் நடுநிலையான வாக்கு கணிப்பாளராகவும் மாற முடியும்? அது ரொம்ப கஷ்டம்தான். தங்களுக்கு பணம் கொடுக்கும் கட்சிக்கு சாதகமான ஒரு பிம்பத்தை அவங்க கணிப்புகள் மூலமா உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இத கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இத பத்தி நாம எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாவோ இல்ல எதிராவோ பேசல. முழுக்க முழுக்க எண்கள் மற்றும் பொருளாதார பார்வையில பார்த்தோம்னா சமீபத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சது. எந்த சர்ச்சையை சொல்றீங்க? ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் பங்குச்சந்தை அதலபாதாளத்துக்கு போனப்போ ராகுல் காந்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அதாவது வாக்கு கணிப்புகள் வெளியான உடனே பங்குச்சந்தை செயற்கையாக உயர்த்தப்பட்டுச்சுனோ, அதுல வெளிநாட்டு முதலீடாளர்கள் லாபம் அடைஞ்சாங்கனோ, இத செபி விசாரிக்கணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி கணிப்புகள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பாதிக்குதுன்னு பாருங்க. அது மிக முக்கியமான ஒரு பார்வை. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது வெறும் யார் முதலமைச்சர் ஆவாங்க, யார் பிரதமர் ஆவாங்கங்கிற அரசியல் செய்தி மட்டும் கிடையாது. அந்த எண்களை நம்பி பங்குச்சந்தையில பல $1 பில்லியன் முதலீடு செய்யப்படுது. கரெக்ட். அப்போ அந்த எண்கள்ல நம்பகத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் இல்லைன்னா அது நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே ஆட்டம் காண செஞ்சிடும். அருமையான விளக்கம். சரி, இப்போ இந்த விவாதத்தோட இன்னொரு பகுதிக்கு வருவோம். மனுஷங்க பொய் சொல்றாங்க, வாக்கு கணிப்பாளர்கள் தங்களோட பட்ஜெட் காரணமா அரைகுறையா வேலை செய்யறாங்க, டேட்டால நம்பகத்தன்மை இல்ல, இதெல்லாம் ஓகே. ஆனா இதே மனிதர்கள் தான் வாக்குச்சாவடிக்கு போய் உண்மையான ஓட்டையும் போடுறாங்க. அப்போ வாக்கு கணிப்பாளர்கள் கிட்ட பொய் சொல்ற அந்த வாக்காளர்கள் ஓட்டு போடும்போது மட்டும் சரியா நடந்துப்பாங்களா? இந்த ஒட்டுமொத்த மனித தவறுகளையும் சார்புகளையும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதாவது EVM எப்படி கையாளுது? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இத பத்தி ப்ரூக்கிங்ஸ் நிறுவனம் ஒரு மிக ஆழமான ஆய்வை நடத்திருக்காங்க.
வாக்கு கணிப்புகள் வெறும் யூகங்களை விற்று கொண்டிருக்கும் அதே வேளையில இவிஎம் இயந்திரங்கள் எப்படி ஒரு ஆதார அடிப்படையிலான தேர்தலை சாத்தியமாக்கி இருக்குன்னு அந்த அறிக்கை தெளிவா விளக்குது. ஓ அப்படியா? அது எப்படி? மனிதன் சொல்ற பொய்ய ஒரு இயந்திரம் எப்படி திருத்துதுன்னு பாருங்க. காகித வாக்குச்சீட்டுகள் இருந்த காலத்துல செல்லாத வாக்குகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா இவிஎம் வந்த பிறகு செல்லாத வாக்குகளின் எண்ணிக்கை 90% குறைஞ்சிடுச்சுன்னு ப்ரூக்கிங்ஸ் தரவுகள் சொல்லுது. அது எப்படி எனக்கு புரியல. இவிஎம்ல போய் பொத்தான அழுத்துனா அது அப்படியே பதிவாயிட போகுது. இதுல எப்படி தப்பு குறையும்? அது மட்டும் இல்ல, இவிஎம் இயந்திரங்கள்ல தேர்தல் ஆணையம் வச்சிருக்கிற ஒரு மிக நுட்பமான டைம் டிலே தொழில்நுட்பத்தை பத்தி பலருக்கும் தெரியாது. டைம் டிலேவா? அப்படின்னா என்ன? ஒரு இவிஎம் இயந்திரத்துல ஒரு நிமிடத்திற்கு அதிகபட்சம் 5 வாக்குகளை மட்டும்தான் பதிய முடியும். இது ஒரு மென்பொருள் கட்டுப்பாடு. ஓஹோ, ஒரு நிமிஷத்துக்கு 5 ஓட்டு தானா? ஆமா, இதனால என்ன லாபம்னா, முன்னாடி எல்லாம் பேப்பர் பேலட் இருந்தப்போ ஒரு கிரிமினல் கும்பல் வாக்குச்சாவடிக்குள்ள புகுந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டை மொத்த சீட்டுகளிலும் முத்திரையை குத்தி பெட்டிக்குள்ள திணிச்சிட்டு போயிடுவாங்க. இத பூத் கேப்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, படத்துல எல்லாம் பாத்திருக்கோம். ஆனா இப்போ ஒரு கும்பல் இயந்திரத்தை கைப்பற்றினாலும் அவங்களால வரிசையா சடசடன்னு பொத்தான்கள் அழுத்தி கள்ள ஓட்டுகளை போட முடியாது. 100 ஓட்டுகளை போடணும்னா கூட அவங்களுக்கு 20 நிமிஷம் தேவைப்படும். ஆஹா, கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அந்த 20 நிமிஷத்துக்குள்ள காவல்துறையோ தேர்தல் அதிகாரிகளோ அங்க வந்துடுவாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த ஒரு சின்ன டைம் டிலே தொழில்நுட்பம் ஒட்டுமொத்த கள்ள ஓட்டு கலாச்சாரத்தையும் பெருமளவு தடுத்து நிறுத்திடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, விளிம்பு நிலை மக்களும் பெண்களும் எந்த பயமும் இல்லாம வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பது அதிகரிச்சிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். ப்ரூக்கிங்ஸ் ஆய்வின்படி இவிஎம் இயந்திரங்கள் முழுமையா வந்த பிறகு குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மேலும் அந்த தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டங்கள்ல கொலை, கற்பழிப்பு போன்ற குற்ற விகிதங்களும் அரசியல் ரீதியாக குறைஞ்சிருக்குன்னு தரவுகள் ரொம்ப உறுதியா தெரிவிக்குது. அதாவது வாக்கு கணிப்பாளர்கள் கிட்ட உண்மையை சொல்ல பயந்த அதே வாக்காளர் வாக்குச்சாவடிக்குள்ள அந்த இயந்திரத்துக்கு முன்னாடி தனியா நிக்கும்போது எந்த பயமும் இல்லாம தன்னோட உண்மையான மனநிலையை பதிவு செய்றார். அத விவிபேட் மூலமா அவரே சரி பார்த்து உறுதி செஞ்சுக்கிறார். துல்லியமா சொன்னீங்க. ஒரு மனிதன் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா ரகசியமா பதியிற ஒரு வாக்க தெருமுனையில நின்னுக்கிட்டு மைக் நீட்டுற ஒருத்தர்கிட்ட அத்தனை சீக்கிரம் வெளிப்படையா சொல்லிட மாட்டார். கண்டிப்பா சொல்ல மாட்டார். அதனாலதான் வாக்கு கணிப்புகள் வெறும் ஊடக பரபரப்பாகவும் புள்ளிவிவர குப்பைகளாகவும் முடிஞ்சு போகுது. ஆனா இவிஎம் எந்திரங்களின் முடிவுகளோ உறுதியான அளக்கக்கூடிய தரவுகளாக ஒரு நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. வாக்கு கணிப்புகள் அப்படிங்கிறது சில நிறுவனங்கள் குறைவான பட்ஜெட்ல குறைவான நபர்கள் கிட்ட கேட்டு தங்களோட சொந்த சார்புகளோடு கலந்து நமக்கு தரும் ஒரு கற்பனை சித்திரம் மட்டுமே. ரொம்ப அருமையா ஆழமா விளக்குனீங்க. இப்போ நாம பேசி முடிச்ச விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. வாக்கு கணிப்புகள் அப்படிங்கிறது வெறும் எண்கள் கிடையாது. அது அரைகுறையான புள்ளி விவரங்கள், மனிதர்களோட பயம் கலந்த உளவியல், ஊடகங்களோட டிஆர்பி அழுத்தங்கள், அப்புறம் பிசினஸ் லாப நோக்கங்கள்னு இது எல்லாம் சேர்ந்த ஒரு விசித்திரமான கலவை. அது எதிர்காலத்தை காட்டும் மாய கண்ணாடி கிடையாது அப்படிங்கறத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு மாபெரும் ஜனநாயகத்துல ஒவ்வொரு வாக்காளரின் மனநிலையும் ரொம்ப தனித்துவமானது. அதை ஒரு சில ஆயிரக்கணக்கான மாதிரிகளை கொண்டு ஒட்டுமொத்த தேசத்தின் எண்ணமாக மொழிபெயர்ப்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம். உண்மையாவே ஆழமான பதிவு. நாம இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன்னாடி நேயர்களே, உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு புதிய கோணத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல ஒரு எக்ஸ்ரே பத்தி பேசணும். ஞாபகம் இருக்கா? ஒரு எக்ஸ்ரே முறிந்த எலும்பை கரெக்டா காட்டும்னு நாம நம்புறோம். ஆனா அந்த எக்ஸ்ரே இயந்திரமே பழுதாகி ஒருத்தருக்கு எலும்பு உடையாதப்போ உடைந்திருக்குன்னோ, உடைந்திருக்கும் போது ஒண்ணுமில்லன்னோ தப்பான ரிப்போர்ட்டே கொடுத்தா என்ன ஆகும்? அந்த நோயாளிக்கு தவறான ஆபத்தான சிகிச்சை அளிக்கப்படும். அதே போலதான் இந்த வாக்கு கணிப்புகளும். கரெக்ட். அடுத்த 2 நாட்கள்ல இந்திய பங்குச்சந்தையில சுமார் 400 பில்லியன் டாலர்களை, அதாவது கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி ரூபாயை அழிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை கொண்டவை. அப்படின்னா இதை நாம வெறும் பொழுதுபோக்கு செய்தியா கடந்து போக முடியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே இப்படி அசைத்து பார்க்கிற ஒரு கணிப்பை எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாம யார் வேணாலும் வெளியிடலாம் அப்படிங்கிறது சரிதானா?
பங்குச்சந்தை முதலீடுகளை கட்டுப்படுத்துற செபி போன்ற அதிகாரப்பூர்வ அமைப்புகள் தேர்தல் முடிவுகளுக்கு முந்தைய நாட்கள்ல இது போல நம்பகத்தன்மை இல்லாத கணிப்புகளை வெளியிடுவதை கடுமையாக முறைப்படுத்த வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இதுவரைக்கும் எங்க கூடவே பயணித்து இந்த சிக்கலான புள்ளி விவரங்களையும் அரசியலையும் பொறுமையா கேட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.